ஹாய், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அம்பர்லா கட் ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ இது. இப்போ நம்ம மெயின் பீஸு அந்த ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க பீஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணமோ அதை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு எப்பவும் போல் கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் எந்த கேன்வாஸும் ட்ரை பண்ணல. இது வெறும் லைனிங்கை வந்து மேலே வச்சு அப்படியே அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற க்ளாத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் விட்டுக்கிறேன். அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் சுற்றியும் எப்போவுமே நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டரில் ஒரு டாட் பிடிக்கணும் இல்லையா, அதை வந்து நடுவுலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கும் கீழேருந்து ஒரு மேலே ஒரு 4 இன்ச்சுக்கும் நான் டாட்டோட லென்த்தும் வித்தும் வச்சு நான் ஒரு டாட் பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி பேக் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டாட் பிடிக்க நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு டாட்டை. இந்த பக்கமும் பிடிச்சிட்டு சேம் அதே மாதிரி பேக் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ்க்கும் அதே மாதிரி நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் பேக்கில் வந்து நாட் கொடுத்துருக்கேன். இதுக்கு சேம் கலர்லேயே ஒரு நாட் கிடச்சது, நான் அதை மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக நான் ஷோல்டர் டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். 2 பக்கம் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை இப்போ தனியாக பிரித்து எடுத்து சென்டரில் வந்து நம்ம ஒரு சைடாக அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண பீஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒரு சைடாக மடித்து விட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து
லைனிங் நான் இதுக்கு வந்து கொடுக்கல ஸ்லீவுக்கு. ஸோ நான் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக டபுளாக மடித்து அடிச்சுக்கிறேன். மடித்து அடிச்சுட்டு நம்மளுடைய அந்த லேஸ் இருக்கு இல்லையா, அந்த லேஸை வந்து நான் வந்து ஸ்லீவுக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு மேல் புறமாக வச்சு மேலே ஒரு ஸ்டிச்சும் கீழே ஒரு ஸ்டிச்சஸும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது லைட் கலர் தான் கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் தெரியாது வெளியில். ஃபஸ்ட்டு கீழே ஒரு தையல் வந்து நேராக கொடுத்துட்டு அப்புறம் மேலே பக்கமும் ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இந்த லேஸ் வந்து ஏற்கனவே சாரியில் வந்து மேலே மடித்து அவங்க அப்படியே தைச்சி தான் இருந்தாங்க. ஸோ அதை நம்ம மடிக்க வேண்டியதில்லை, அதை அப்படியே நான் வந்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவையும் இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து சென்டர் பகுதியில் வச்சு இந்த பக்கம் தனியாகவும் அந்த பக்கம் தனியாகவும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சென்டர்லேருந்து அந்த பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து மேலே கொடுத்துட்றேன். எப்போவுமே நம்ம இந்த ஸ்லீவு நெக் சைட் ஜாயிண்ட் இந்த மாதிரிலாம் போடும்போது ஷோல்ட்ரு இது மாதிரிலாம் போடும்போது நம்ம எப்போவுமே டபுள் ஸ்டிச்சஸ் போடுறது வந்து சேஃப். இப்போ மேலே இருக்கிற ப்ளவுஸ் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கீழே இருக்கிற ஸ்கர்ட் பகுதி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கீழே வந்து அந்த லேஸ் இருந்துச்சு இல்லையா, அதவே கொடுத்து ஒரு சின்ன லட்கன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட லைனிங் பீஸை வந்து ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் அப்புறம் இந்த பக்கம் ஒரு பீஸு அந்த பக்கம் ஒரு பீஸு தனியாக கட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஒரு பக்கம் தைச்சிட்டு ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சேம் அதே மாதிரி இது ஃப்ரண்ட் பீஸ்னால் இன்னொன்று வந்து அதே மாதிரி பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி கிடைக்கும் போது இப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளார் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மெயின் கிளாத் எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளார் இருக்கோ அதை விட கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து நடக்கும்போது தடுக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளார் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிங் போடுறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கீழ் பக்கம் இருக்குது இல்லையா, லைனிங்கோட கீழ் பக்கத்தை வந்து கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக நான் வந்து எக்ஸஸாக கீழே இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அது ஒரு ஷேப் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மெயின் பீஸ் எடுத்து லைனிங்க்கு மேலே வச்சு சென்டர் லைனிங்கோட சென்டரும் மெயின் கிளாத்தோட சென்டரும் வச்சு நான் ஒவ்வொரு தையல் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இது வந்து மெயின் கிளாத்துக்கு உள்ளே தான் வச்சு தைக்கிறேன் நான். மேலே வச்சு அடித்து திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து நம்ம பாடி பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். பாடி பீஸோட சென்டர் பீஸையும் ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டர் பீஸையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் ஃபேஸ் பண்ணி சென்டர் பார்ட்லேருந்து இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம எக்ஸஸாக இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் ஒரு சேஃப்காக. லைனிங் பார்ட்டோட கீழ்ப்பகுதியை மடித்து அடிச்சுக்கலாம். அதே போல் மெயின் பார்ட்டோட கீழ்ப்பகுதியும் வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு மடித்து அடிச்சுக்கலாம். இனி நமக்கு ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுற ஒர்க் மட்டும்தான். இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். கையோட சரவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நமக்கு உண்டான கைக்கு ஆம் ஹோலோட சுற்றளவு எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இடுப்புக்கு உண்டான சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே லைனாக ஜாயின் பண்ணிவிட்டு வந்தால் வேலை முடிஞ்சது. இங்கே வந்து ஹிப்புக்கிட்ட ஸ்டாப் பண்ணிடணும். ஹிப்புக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் தையல் போட்டு நிறுத்திக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போது கையிலேருந்து அடுத்த ஆம் ஹோல் எப்படி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். மார்க்கிங் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு தான். நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி ஷேப் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே மெயின் பீஸு லைனிங் பீஸு ஏதாவது கசங்க இருந்தால் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இடுப்பு வரைக்கும் வந்தாச்சு. இடுப்புக்கு கீழே வந்து அப்படியே இப்படி கொண்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இப்போ வந்து மெயின் பீஸை வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். மெயின் பீஸ் எனக்கு எக்ஸஸாகவே இருக்குது, அதனால் நான் லைட்டாக கட் கொடுத்து உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நான் வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் வச்சு தையல் போடுறேன். மெயின் கிளாத்தோட சேர்ந்து தைக்கக்கூடாது. தைச்சோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வராது, அப்புறம் இழுத்துட்ருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது இது லைனிங்கை வந்து எடுத்து விட்டுட்டு உள் பக்கமாக நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அங்கேருந்து நம்ம இப்படி லைட்டாக ஏதாவது சுருக்கம் இருந்தால் எடுத்து விட்டுட்டு இந்த ஒரு சின்ன ஒரு கட் கொடுத்துட்டு நான் வந்து மெயின் பீஸை இப்போ தனியாக தைச்சு எடுக்கிறேன். இதனால் வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கம் பார்க்கும்போது சுருங்கியெல்லாம் எதுவும் இருக்காது. இழுத்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது. நம்ம அப்படி ஏதாவது சுருக்கம் இருந்தால் நீங்கள் இங்கேயே எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன கட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது நம்ம லைட்டாக கீழே இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன். அதே பாரு தான் நம்ம இன்னொரு பக்கமும் பண்ணுறோம். ஸோ இதனோட ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.